ஸ்ரீபெரும்புதூருடைய வளர்ச்சி பிரதானமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10-15 வருடங்களில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் வைஸ் நம்ம நல்ல க்ரோ ஆயிருக்கும். பட் ஹியூமன் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பாதிக்கக்கூடிய வகையில் அதை இம்ப்ரூவ் பண்ணுற வகையில் இன்னும் சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆன் பார் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். எலெக்ஷன் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இட்ஸ் நாட் என்டையர்லி டெமோக்ரஸி. எலெக்ஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ அப்படி நம்ம அணுகி நம்ம வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு மக்கள் பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பண்ணும்போது இந்த 5 வருஷத்துக்கு இடையான அந்த மாறுபாடுகள் இல்லை முன்னேற்றங்கள் வந்து அதிக அளவில் இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்க சாம் கலைதாசன். இன்னைக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி, ஸ்ரீபெரும்புதூர் கான்ஸ்டிடுவன்சி அதை பத்தின ஒரு விவரத்தையும், அதுவும் இல்லாம இங்க மக்களுக்கு என்ன தேவையான விஷயங்கள் அப்படி இருக்குது அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம கூட இன்னைக்கு கலந்துரையாடுறதுக்காக அரணோட ஐடி விங் இயக்குனர் திரு சூரியமோகன் அண்ணா அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச ஒரு பிளேஸ். அதாவது இன்னைக்கு சென்னை, தமிழ்நாடு தாண்டி இந்தியா ஃபுல்லாமே மிக முக்கியமான நகரங்கள் பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் கண்டிப்பா அந்த நகரத்துல வரும். இன்னைக்கு வேகமா வளர்ந்து வர நகரங்கள்ல ஸ்ரீபெரும்புதூர் ஒன்று, முக்கியமா தொழில் நகரம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த ஸ்ரீபெரும்புதூர்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. அதே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னும் வேற வேற சைட்ஸ்லாம் வந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு நம்ம இருக்கு. ஸோ முதல்ல நம்ம ஸ்ரீபெரும்புதூருடைய வளர்ச்சி அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது எப்படிப்பட்ட வளர்ச்சியா இருக்குது? ஸோ ஸ்ரீபெரும்புதூருடைய வளர்ச்சி பிரதானமாக பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு 10-15 வருடங்கள்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ், ஒரு ரேப்பிட் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கான ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர். ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல மட்டுமே 5 சிப்காட் தொழிற்பூங்காக்கள் இருக்கு. ஒவ்வொரு சிப்காட் தொழிற்பூங்காக்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் மினிமம் ஒரு 50 பெரிய இண்டஸ்ட்ரீஸாவது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 சிப்காட் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே இருக்கிற வில்லேஜஸ்லையுமே வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த 10-15 இயர்ஸ்ல நீங்கள் அந்த ரேட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் இஸ் அண்ட் ரேப்பிட்லி இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஒரு நகரம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அண்ட் அதுக்கு பேரலா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அர்பனைஸ்டாகவும் மாறி இருக்கு. ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து எம்ப்ளாயிஸ்லாம் வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான ரெசிடென்ஷியல் ஏரியாவுமே இங்கே இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது குறிப்பா ஸ்ரீபெரும்புதூர் நகரத்தினுடைய கெப்பாசிட்டி வந்து ஒரு ரேப்பிட்லி அர்பனைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அந்த நகரம் மட்டுமே. அண்ட் அது மட்டும் இல்லாம கிராமங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்கர்ஸை அகாமடேட் பண்றதுக்கான ஏரியாஸ் வந்து ரேப்பிடா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது எல்லாமே 10-15 இயர்ஸ்ல மட்டுமே நடந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம ஹுண்டாயில இருந்து இது ஆரம்பிக்கணும். ஸோ ஹுண்டாய், செயின் கோபென்லாம் வந்ததுல இருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இங்க வந்திருக்கு. 2000லேயே ஹுண்டாய் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஆமா, 2000லேயே உள்ள வந்துட்டாங்க. ஸோ அது ஒரு என்ட்ரி பாயிண்டா மாறிடுச்சு. ஸோ ரீசெண்டா கூடிய தமிழ் ஹிந்துல வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துருக்குது, உலகளாவிய தொழில் நகரம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்ற. அது அவ்வளவுமே உண்மை. ஸோ வளர்ச்சி வந்து இண்டஸ்ட்ரியல் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வளர்ந்துருக்குது. ஸோ அது தேவையும் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ல இருக்குது. ஏன்னா இங்க இருந்து வந்து நம்மளுக்கு வந்து போர்ட் பக்கத்துல தான் இருக்கு, ஹார்பர் பக்கத்துல இருக்கு, ஏர்போர்ட்டுமே பக்கத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் இன்னொன்று உங்களுக்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பக்கமான பிளேஸா இருக்கு. அண்ட் இன்னொன்று ஸ்ரீபெரும்புதூர்லயுமே நிறைய காலி இடங்கள்லாம் இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சிப்காட் அக்வயர் பண்ணிட்டாங்க. இந்த 5 சிப்காட் மட்டுமே இப்ப நம்ம சொன்னது இல்லாம இன்னமும் சில இடத்தெல்லாம் வந்து சிப்காட்டுக்கு வந்து ஆக்சுவலா வந்து லேண்ட் எல்லாம் அக்வயர் பண்ணி கம்பெனிஸ்க்கு விற்கிறதுக்கு ரெடியா இருக்கு. நெமிலி வில்லேஜ்ல வந்து ஆக்சுவலா ஒரு சிப்காட் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வில்லேஜ் எல்லாம் அங்க லேண்ட் எல்லாம் வேக்கண்டா இருக்குது, இன்னும் எந்த இண்டஸ்ட்ரியும் வாங்காம இருக்கு. ஸோ என்னன்னா இது எல்லாமே சேர்ந்து இது ஒரு பக்கமான ஒரு இடமா வந்து மாத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா நேஷனல் ஹைவேல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்டா. ஸோ ஹைவே கனெக்டிவிட்டி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஹைவே கனெக்டிவிட்டியுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா ஒன்ஸ் எப்போ ஹுண்டாய் வந்ததோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதனால எல்லாமே ஹைவே கனெக்டிவிட்டி எல்லாமே பக்காவா இருக்கு. நேஷனல் ஹைவேஸும் இருக்கு, ஸ்டேட் ஹைவேஸுமே இருக்கு. இப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. NH-48 எக்ஸ்பான்ஷன் அது ஒன்று போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று எண்ணூரையும் மாமல்லபுரத்தையும் கனெக்ட் பண்ற சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு வேகமா. அதுக்கப்புறம் சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 மேஜர் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்ரீபெரும்புதூர் வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த தொழில் நகரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல இன்னும் அது மேலதான் போக போகுது.
பட் இதுக்கு கம்பேர் பண்ற மாதிரி ஆர் இதுக்கு ஈக்குவலா வந்து மற்ற ஆஸ்பெக்ட்லாம் வளர்ச்சி, ஃபார் எக்ஸாம்பிள் சிவிக் கம்யூனிட்டிஸ், அப்புறம் வந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேசிக் கம்யூனிட்டிஸ் லைக் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர், ரோட் ஃபெசிலிட்டி, ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் மக்களுக்கான அடிப்படை வசதிகள், அப்புறம் அத்தியாவசிய கட்டமைப்புகள், இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியலைஸ்டு பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருக்கு ஸ்ரீபெரும்புதூர். பட் மற்றபடி நம்ம இன்னும் அதுக்கு ஈக்குவலான அந்த சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் ஸ்ரீபெரும்புதூர்ல இல்லை. ஸோ க்ரோத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுதான் முக்கியமா. இண்டஸ்ட்ரியல் வைஸ் நம்ம நல்ல க்ரோ ஆயிருக்கோம். பட் ஹியூமன் மக்களுடைய லைஃப் ஸ்டைலை பாதிக்கக்கூடிய வகையில அதை இம்ப்ரூவ் பண்ற வகையில இன்னும் சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆன் பார் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது உண்மையும் கூட. இப்போ நீங்க சொன்னதை வச்சு என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, ரொம்பவுமே முக்கியமான ஒரு நகரமா ஸ்ரீபெரும்புதூர் வந்து இப்போதைக்கு இருக்குது. இன்னும் போகக்கூடிய நாட்கள்ல வந்து மெட்ரோ பிளான்ஸ், அப்புறம் லோக்கல் ட்ரெயின் இதெல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஃபியூச்சர்ல பார்த்தோம்னா இன்னும் ஒரு 10-15 இயர்ஸ்க்குள்ள இது பயங்கரமான ஒரு நகரமா வந்து மாறப்போகுது. ஒரு பக்கம் வந்து வளர்ச்சி ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகுது, இன்னொரு பக்கம் மக்களுடைய அடிப்படை தேவை. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. ஸ்ரீபெரும்புதூர் வந்து வளர்ந்துட்டே போகுது ஒரு பக்கம், எல்லா உலக முதலீட்டாளர்லாம் வந்து இங்க முதலீடு போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா மக்களுடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சாலை, குடிநீர் வசதி, வீடு வசதி, இந்த மாதிரியான அடிப்படை தேவைகள் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குது? வளர்ச்சிக்கு சமமான அடிப்படை தேவை வளர்ந்திருக்கா, இல்ல அதுக்கும் இதுக்கும் ஆப்போசிட்டா இருக்கா? அதுதான் நான் இது முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ஈக்குவலான அந்த பேசிக் சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் வந்து உண்மையிலேயே கிடையாது. இது வந்து நம்ம ரெண்டு வகையா கூட பிரிக்கலாம். ஒன்று ஸ்ரீபெரும்புதூர் நகரம் அப்படிங்கிறத பிரிக்கலாம், இன்னொன்று கிராமங்கள் அப்படின்னு பிரிக்கணும். இப்படி நம்ம ரெண்டா கண்டிப்பா இதை பார்த்தே ஆகணும். ஏன்னா நகர வளர்ச்சிக்கு ஈக்குவலா நம்ம பெருசா அந்த அளவுக்கு கிராமங்களுடைய வளர்ச்சி வந்து பெருசா பேசப்படுறது கிடையாது. பட் ஸ்ரீபெரும்புதூரை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா நம்ம பேசி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு பிரச்சனையா இருக்கு. நகரத்துடைய தெருக்கள் வந்து ரொம்ப மோசமா தான் இருக்குது. முக்கியமா வந்து இந்த பாதாள சாக்கடை திட்டத்தினாலையும் மழைநீர் வடிகால் திட்டத்தினாலையும் இன்னமும் மோசமா தான் இருக்கு. நிறைய தெருக்கள்ல வந்து ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து ப்ராப்பரா வந்து எரியுறது கிடையாது, மெயின்டைன் பண்ணப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் மழைநீர் வடிகால் ப்ராப்பரா இங்க கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதாள சாக்கடை திட்டம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம் இன்னமும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டி டெவலப்மெண்ட் பிளான்லாம் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து போட்ட பிளான் தான். அது சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில இருந்து வந்து சர்வே எல்லாம் எடுத்து பண்ணி போட்டது. பட் 10 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப எடுத்த அந்த பேஸ் லைன் சர்வே எல்லாம் எடுத்திருப்பாங்களே, அது எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஹவுஸ் ஹோல்ட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இன்னும் முழுசா அது இம்ப்ளிமெண்டே பண்ணப்படலை. நிறைய இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பாதாள சாக்கடை வந்து வெளியே தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது, பாதாளத்துல ஓடுறது கிடையாது. பட் நம்ம பேர் மட்டும் பாதாள சாக்கடை அப்படிங்கிறத சொல்றோம். பட் உண்மையிலேயே வந்து அது தெரியல நம்மளுக்கு, அது சொல்லவே மாட்டாங்க அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. பட் நம்ம கண் கூட பாக்குறோம்ல, நம்ம பார்க்கும்போது ரோட்ல தான் ஓடுது எல்லாமே, மழைநீர் வடிகால்ல தான் பாதாள சாக்கடை ஓடுது. அண்ட் இன்னொன்னு முக்கியமான நீர்நிலைகள் எல்லாமே வந்து இதனால பாதிப்படைஞ்சிட்டு இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர் ஏரியிலிருந்து போற அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்துலயுமே வந்து பாதாள சாக்கடை கலந்து கம்ப்ளீட்டா அது வந்து பாதாள சாக்கடை தான் ஓடுது. ஸோ இது ஒண்ணு முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னொன்று முக்கியமான விஷயம், நகரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த அளவுக்கு பசுமை பரப்பே நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மார்ச் மாசம் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்பயே வந்து பகல் டைம்ல வெயில் ரொம்ப உக்கிரமா இருக்குது. ஆமா, இன்னும் ஏப்ரல் தாண்டி மே எல்லாம் தாண்டி கத்திரி வெயில்லாம் வரும்போது ஸோ கண்டிப்பா வெயில் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம். என்ன அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் நகரத்து உள்ள பெருசா நமக்கு சாலைகள்ல எங்கேயுமே வந்து அந்த மரங்கள் பரப்பு எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொன்னு பூங்காக்களுமே வந்து பெருசா பாத்தீங்க அப்படின்னா இல்ல. ஸோ மெயின் ஸ்ரீபெரும்புதூர்ல பூங்கா கிடையாது. அது இல்லாம சுத்தி இருக்கிற அந்த நகர்கள்லயுமே வந்து பூங்கா வந்து பெருசா வந்து சில இடங்கள்ல இருக்கு, சில இடத்துல நல்லா பராமரிக்கிறாங்க. பட் பல இடங்கள்ல அது வந்து பெயருக்குன்னு ஒரு பூங்கா மட்டும் திறந்து வச்சிருக்காங்க. அந்த பூங்கால உண்மையிலேயே பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு சாதனங்கள் கூட முறையா இல்லாத பூங்காலாம் இருக்குது ஸ்ரீபெரும்புதூர்ல. மெயின்டெனன்ஸும் சரியா இல்லை. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நகரத்துல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரச்சனையா இது எல்லாமே இருக்குது. இதை தாண்டி நம்ம கிராமங்கள்னு பார்க்கும்போது கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்லயுமே வந்து என்னன்னா சாலைகள் வந்து எங்கேயுமே சரியாலாம் இல்லை. சாலைகள் இன்னமும் குண்டும் குழியுமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் தெருவிளக்கு வசதியும் இல்லை. அப்புறம் குடிநீர் வசதியுமே வந்து ப்ராப்பரா வந்து நகரங்கள்ல வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அண்ட் இன்னொன்னு, இப்ப முக்கியமா நகரங்களுக்கும் கிராமங்களுக்கும் இடையேயான அந்த பொது போக்குவரத்து வசதி இருக்கு இல்லையா, ஸோ அது இல்லை, பெருசா கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா பொது போக்குவரத்து தான் வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கிராமங்கள்ல வந்து நிறைய விளிம்பு நிலை மக்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ஒரு பர்சனல் ஓன் வெஹிக்கிள் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்களெல்லாம் வந்து மெயினுக்கு வரணும், ஒரு டவுனுக்கு போனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா
ஸ்ரீபெரும்புதூர்ல தான் வந்து ஜிஹெச் இருக்குது. இப்போ அந்த ஜிஹெச்கே வரணும் அப்படின்னா அவங்களால வந்து சொந்த வண்டி இல்லாதவங்க எல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஜிஹெச்க்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப்பே இல்ல. ஜிஹெச்சுக்குன்னு ஒரு பஸ் ஸ்டாப்புமே வந்து கிடையாது. ஸோ கிராமங்களுக்கும் இந்த நகரத்துக்கும் இடையேயான அந்த பொது போக்குவரத்து வசதியுமே வந்து இன்னும் மேம்படுத்தப்படணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குடிநீர், சாலை, அதுக்கப்புறம் தெருவிளக்கு வசதிகள், ஸோ இது எல்லாமே வந்து கிராமத்துலயுமே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையாமே தான் இருக்கு. இப்போ வந்து அடிப்படை தேவைகளுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுற ஒரு நிலைமை இருக்கு. அதுவும் இல்லாம அடிப்படை தேவைகள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலைமையில ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஆனா நமக்கு வளர்ச்சி கண்டிப்பா தேவைப்படும். வளர்ச்சி இருந்தால் தான் நம்மளுமே வந்து வளர முடியும். ஆனா அடிப்படை தேவைகளுக்கே நம்ம போராடுற நிலைமையில இப்படி ஒரு வளர்ச்சி நமக்கு தேவைதானா? நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் சொன்னீங்க, இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்ட்டு. ஆனா அடிப்படை தேவைகளே நமக்கு இல்லை. இப்படி இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு கண்டிப்பா தேவைதானா? அது நம்ம இது எல்லாரும் மக்கள் கேட்கிற கேள்வி. இல்ல, இப்ப நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அது தேவைதான். வளர்ச்சி தேவை. வளர்ச்சி வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்னே நம்ம பேசுவோம். இண்டஸ்ட்ரியல் குரோத் கண்டிப்பா வந்து நம்மளுக்கு தேவைதான். அது மூலியமா நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இங்க உருவாகி இருக்கு. அண்ட் இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கே வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு ஹப்பாவுமே இருக்கு. ஏன்னா எல்லாம் மோஸ்ட்லி சவுத்ல இருந்து வரவங்க இருக்காங்க, நிறைய பேர் வராங்க. இன்னொன்னு லோக்கல்ல இருக்க பீப்புளுக்குமே அது வந்து ஒரு வேலை வாய்ப்பு வந்து வழங்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்கு கண்டிப்பா அந்த இண்டஸ்ட்ரியல் குரோத் இருக்கணும். பட் அதுக்கு ஈக்குவலான அந்த சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்ரீபெரும்புதூர்ல சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த குரோத்துக்கு ஈக்குவலா வர வைக்க வேண்டிய கடமை வந்து அதை ஆக்சுவலா பண்ண தவறியதால் தான் வந்து இப்ப நம்ம இந்த மாதிரி பேசுறோம். ஆமா, அதை ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான கேள்வி நம்மளுக்கு வந்திருக்காது. நம்மளுக்கு குரோத் வந்து உண்மையிலேயே தேவைதானா அப்படிங்கிறது உண்மையில நம்ம கேட்டுக்க மாட்டோம். என்ன அப்படின்னா இங்க ப்ராப்பரா எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாதுதான். அதான் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டமே சொல்றோம் இல்லையா, அது ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது ப்ராப்பரா வந்து களத்துல வந்து ப்ராப்பரா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே எடுத்து, இப்ப நம்ம பேசுறோம்ல சாக்கடை வந்து தெருவுல தான் ஓடுது, ரோட்ல தான் ஓடுது அப்படிங்கிறது. பட் அப்படி இல்லாம அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது கரெக்டா இருந்திருக்கும். அதை நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிளஸ் இன்னொன்னு அதுல டிரான்ஸ்பரண்டாவுமே இருந்திருக்கணும். அண்ட் இன்னொன்னு, இத்தனை கம்பெனிஸ் இருக்கும்போது இத்தனை கம்பெனிஸ் கிட்ட சிஎஸ்ஆர் ஃபண்டே ஆக்சுவலா கோடி கணக்குல இருக்குது. கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி இப்ப அது எல்லாமே கம்பெனிஸ் ஆக்ட்லயே வந்து அதை இன்கார்பரேட் பண்ணி எடுத்துட்டு வராங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அது நிறைய ப்ராஃபிட் அதை மேக் பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து ப்ராஃபிட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து சொசைட்டிக்காக கொடுக்கணும் அப்படிங்கறது இருக்குது. பட் அதை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா தெரியாது. எவ்வளவு சிஎஸ்ஆர் ஃபண்ட் முதல்ல ஜென்ரேட் ஆகுதுன்றதே நமக்கு தெரியாது. ஒரு டிரான்ஸ்பரண்டான டேஷ்போர்ட் இருக்கா முதல்ல, இவ்வளவு வந்து இத்தனை கம்பெனிஸ் வந்து இவ்வளவு வந்து கொடுக்குறாங்க, இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்க பண்றோம். அடிக்கடி வந்து நம்ம நியூஸ்ல வேணா பார்க்கலாம். லைக் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்ப வந்து ஓபன் பண்ணி விட்டோம், இந்த ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணி விட்டோம், அந்த மாதிரி நியூஸ்ல நிறைய வருது. ஆனா அடிப்படையான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஸ்ரீபெரும்புதூருக்கு ஆமா, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இல்ல. இது எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து சொல்லல, சும்மா வந்து சொல்லல. உதாரணத்துக்கு இப்ப சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து ஒரகடம் போற வரைக்கும் அத்தனை வில்லேஜஸ் இருக்குது. எத்தனை வில்லேஜஸ்க்கு பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க அப்படிங்கறது இங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனை வில்லேஜஸ்க்கு, ஏன்னா எல்லாமே அந்த மெயின் ரோட்ல தான் இருக்கும். பயணியர் நிழற்குடை, அது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அந்த வில்லேஜ்ல இருந்து ஆக்சுவலா மெயின் ரோடுக்கு தான் வரணும். வந்து அவங்க வெயிட் பண்ணணும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணணும். பஸ் இருக்கு, மெயின் ரோட்ல பஸ் இருக்கு. ஸோ அவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நிழற்குடை இருந்தாதான் அவங்களால வந்து பாதுகாப்பா இருக்க முடியும். கண்டிப்பா அந்த நிழற்குடை வந்து வெயில் காலங்கள்ல, மழை காலங்கள்ல அவங்களுக்கு வந்து பாதுகாப்போம். நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்ப அது ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அது எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இல்ல, நிறைய இடங்கள்ல கிடையாது. நிறைய இடங்கள்ல ரோட்லயே வெயிட் பண்ணுவாங்க. அந்த ரோட்லயே வந்து சர்வீஸ் ரோடு மாதிரி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்துட்டுலாம் இருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பற்ற வகையில. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி. இதனாலதான் நம்ம சொல்றோம் உண்மையிலேயே வந்து குரோத் வந்து இங்க வந்து ஈக்குவலா இல்ல, ரொம்ப அது மிஸ்மேட்சா இருக்கு. இண்டஸ்ட்ரியல் குரோத் எங்கேயோ இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத் எங்கேயோ இருக்கு அப்படிங்கிறது இதனால தான் நம்ம சொல்றோம். ஸோ சொல்லணும் அப்படின்னா குரோத் கண்டிப்பா தேவைதான். பட் அதுக்கு ஈக்குவலான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத்தை வைக்க வேண்டியது அது இந்த சமூகத்தோடைய பொறுப்பு. எல்லாரும் சேர்ந்துதான் இந்த சமூகம். ஸோ இந்த சமூகத்தோடைய பொறுப்பு. ஓகே, ஸோ குரோத் தேவை, அதுக்கு ஈக்குவலா இதுவும் இருக்கணும். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸ்ரீபெரும்புதூரோட growth அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு வேலை போனால் மட்டும்தான் வளர முடியும். அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய விதமான ஃபீல்ட்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா பள்ளி கல்வி, அப்புறம் மருத்துவமனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ ஸ்ரீபெரும்புதூருடைய கல்வி நிலை, அதாவது ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பற்றி சொல்கிறேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், அப்புறம் இந்த ஸ்ரீபெரும்புதூருடைய கல்வித்தரம் எப்படி இருக்கு? ஸோ கல்வித்தரம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசா அந்த அளவுக்கு க்ரோ ஆன மாதிரி எதுவும் இண்டிகேட்டர்ஸ் எதுவும் இல்லை. இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல நம்ம மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல் பத்தி தான் பேசுவோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து பலதரப்பட்ட மக்களும் வந்து அவங்களுடைய பசங்களை வந்து படிக்க வைப்பாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்து காசு இல்லாமல் படிக்கிறதுனால முக்கியமா அந்த விளிம்பு நிலை மக்கள் எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் அனுப்புவாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல உண்மையிலேயே பார்த்தோம்னா அப்படின்னா
சில ஸ்கூல்ஸ் வந்து அது அவங்களே வந்து அந்த ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க அவங்க ஒரு நல்ல முயற்சிகள்லாம் எடுத்துட்டு படிக்க வைக்கிறாங்க. பசங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே கரெக்டா பாத்துக்கிறாங்க. பட் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அந்த மாதிரி பண்றது கிடையாது. பண்றது இல்ல. நம்ம பேர் சொல்ல விரும்பல, பட் நம்மளுக்கே நல்லா தெரியும். இப்ப சில ஸ்கூல்ல வந்து நம்ம சேர்க்கறதுக்கே விரும்ப மாட்டோம். பட் இன்னொரு ஸ்கூல் பார்க்கும்போது இதை விட பெட்டரா இருக்குது. ஸோ இன்னும் அந்த பள்ளி கல்வியுடைய தரம் வந்து ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு பெருசா நம்மள ஸ்ரீபெரும்புதூர்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. சொல்லிக்கிற மாதிரி. ஆமா. ஓகே. அதே மாதிரி இன்னொரு சைடு ஹாஸ்பிட்டல்ஸ். நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும், வில்லேஜ்ல இருக்க மக்கள் கூட தெரியும் இங்க ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏதாச்சும் ஒன்று போனோம் அப்படின்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாதிரியான பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு தான் போக வேண்டியது இருக்கு. கண்டிப்பா திருவள்ளூர் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, காஞ்சிபுரம் வந்து ஒரு 35க்கு மேல இருக்கு, செங்கல்பட்டும் அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு ஒரு நார்மலான ஒரு உடம்பு பிரச்சனை, ஜுரம் அந்த மாதிரினா போய் பார்த்துக்கலாம். பட் அதை தாண்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்ல ஒரு சிவியரான கேஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரொம்ப தூரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து இங்க இருக்குது. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அடிப்படை தேவைகள் அரசு மருத்துவமனையில. ஸோ ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச் வந்து ஆக்சுவலா அது இன்னும் கட்டமைப்பு வந்து மேம்படுத்தப்படணும். ஸோ இப்போ ஆக்சுவலா ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங்ல வந்து ஐசியூ மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. ஒரு கிரிட்டிக்கல் பிளாக் யூனிட் மாதிரி 50 பெட் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அது விரைவில் முடியணும் அப்படிங்கிறத நம்ம முடியும் அப்படிங்கிறத நம்புறோம். பட் அப்பயுமே என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஸ்டாஃப் வந்து அவங்க எம்ப்ளாய் பண்ணி அதை ப்ராப்பரா பண்ணால் மட்டுமே தான் அதுவுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு சக்சஸா இருக்காது. ஏன்னா இப்போ வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச் வந்து பெருசா வந்து நம்மளால ஒரு இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்கக்கூடிய இடமா இல்லை. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கேஸோ இல்லை ஒரு அவசர ஆக்சிடென்ட்டோ இல்லை ஏதாவது ஒன்று தீவிரமா ஒன்று போனோம் அப்படின்னா ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச்ல அந்த தீவிரமான சிகிச்சை வழங்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஸோ அவங்க டைரக்டா செங்கல்பட்டு ஜிஹெச் தான் வந்து ரெஃபர் பண்றாங்க. இங்கேருந்து செங்கல்பட்டு ஜிஹெச் போறதுக்கு வந்து 35 கிலோமீட்டர் 36 கிலோமீட்டர். நிறைய டைம் என்ன ஆகிடுது அப்படின்னா போற வழியிலேயே வந்து உயிர் பீர நிலைமை கூட ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்கும் ஸ்ரீபெரும்புதூர் ஜிஹெச்ல ஃபெசிலிட்டிஸ் பெருசா இல்லை. பட் இப்போ அவங்க கட்டிட்டு இருக்காங்க, அந்த கிரிட்டிக்கல் கேர் பிளாக் வந்து கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதே விரைவில் கட்டி முடிச்சு அதுக்கான ப்ராப்பர் ஸ்டாஃபுமே அவங்க அப்பாயிண்ட் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஒரு ஜிஹெச் அப்படிங்கிறது ஜஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டுமே கிடையாது. எந்த டைம்ல போனாலும் அங்கே டாக்டர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம இத்தனை அந்த ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இத்தனை ப்ராஜெக்ட் நம்ம பேசணும், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஆக்சிடென்ட்ஸ் வந்து கண்டிப்பா நடக்கும். நம்ம வந்து ஆக்சிடென்ட்ஸுமே வந்து பெருசா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு முழு தீவிரமான முயற்சிகள் இங்க பெருசா எடுக்கப்படாததுனால பெருசா எதுவுமே இல்ல இருக்கு, செயல்படுறது கிடையாது. அப்படி இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்டுமே வந்து தினந்தோறும் இங்க ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த நேரத்திலுமே வந்து 24/7 ஒரு சிகிச்சை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை வந்து அங்க கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டாஃப் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணி பண்ணணும். இதுதான் எதிர்பார்ப்பா இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோட நிலைமையுமே மோசமான நிலைமை தான் இருக்கு, கல்வியோட நிலைமை ரொம்ப மோசமான நிலைமையா தான் இருக்கு. இங்க வந்து இது ரெண்டு ஃபீல்ட்லயுமே மோசமா அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அது முன்னேற்றம் இன்னும் நிறைய இருக்கலாம். இல்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமை இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற. அதாவது பேசிக்கான சிகிச்சை மட்டும் தான் இங்க பார்க்க முடியுது. அதாவது ஆரம்ப சுகாதார நிலைமை வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. ஸோ அங்க பாக்குற மாதிரி தான் இங்கேயும் பார்க்க முடியுதா இருக்கு, தவிர பெருசான கேசஸ் எதுவுமே இங்க வந்து பார்க்க முடியல. அந்த மாதிரி நிலைமையில தான் இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூருடைய இயற்கை வளம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அதுக்கு ஈக்குவலான இயற்கை வளம் வந்து இங்க கண்டிப்பா இருக்கும். நிறைய மரங்கள் இருக்கிற பூங்காக்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம டெய்லி பார்த்துட்டே இருக்கோம், மரங்கள் வந்து அழிக்கப்படுறதை பார்க்குறோம், காடுகள் வந்து அழிக்கப்படுது, லேண்ட் வந்து அக்வை பண்ணி இந்த மாதிரி கம்பெனிஸ் கட்டுறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான இயற்கை வளங்கள் வந்து அழிக்கப்படுது. ஆனா இன்னொரு சைடு வளர்ச்சியும் தேவைப்படுது. இங்க ரோடு போடுறாங்க அப்படின்னா அங்க ஒரு மரம் இருக்குன்னா வேற வழி இல்லை, அது எடுத்துதான் ஆக வேண்டிய நிலைமை இருக்குது. அதுக்கு பதிலான ரீப்ளேஸ்மெண்ட் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே நமக்கு கன்ஃபார்மா தெரியல. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி வந்து அதுக்கு மாற்று வைக்கிறாங்களா வேற இடத்துல மரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ வளர்ச்சி அண்ட் இயற்கை வளம் இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? ஸோ இப்போ ஒரு மரம் எடுக்கிறாங்க அப்படின்னா ரூலே இருக்கு. ஒரு மரம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு எடுக்கப்படுற மரத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் கிரீன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணணும். இந்த மரம் வந்து கண்டிப்பா எடுத்தே தான் தீரணும், இதுக்கு மாற்றே இல்லை அப்படின்னா தான் வந்து ஆக்சுவலாக அங்கே அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. அப்படி அப்ரூவல் கொடுக்கும் போதும் என்ன இருக்கு அப்படின்னா அந்த ஒரு மரத்துக்கு ஈடா வந்து 10 மரங்கள் வந்து ஆக்சுவலாக நடவு செஞ்சு பராமரிக்கணும். ஸோ இதுதான் ரூல். பட் இந்த ரூல் வந்து பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. ஹைவே ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸா இருந்தாலுமே சரி, இந்த ரூல் வந்து இந்த 1:10 ரேஷியோ அந்த ட்ரீயை வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற ரூல் வந்து பெருசா ஃபாலோ பண்றது கிடையாது. அண்ட் இன்னொன்னு, பசுமையை வளர்க்கக்கூடிய முன்னெடுப்புகள் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல பெருசா நம்ம
கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு மரத்தை எடுத்தா 10 மரம் வெட்டுறாங்க, 10 மரம் வைக்கணும், ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் வைக்கணும் அப்படிங்கிறது ஓகே. பட் அது தாண்டி பசுமையை வளர்க்கறதுக்கான பெருசான முன்னெடுப்புகளுமே இங்க வந்து எடுக்கப்படுறதா வந்து இல்லை. ஸோ பசுமை வந்து நாளுக்கு நாள் ஸ்ரீபெரும்புதூர் வந்து இழந்துட்டு தான் இருக்குது. பட் அதை வந்து அதுவுமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு, பசுமையை வளர்க்கறதுக்கான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு. ஆக்சுவலா இன்டர்நேஷனல் பேஸ்ல வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல 333 ஒரு ரூல் சொல்லுவாங்க. இப்ப சமீபத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து அர்பன் கிரீனிங் பாலிசின்னு ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்தது. ஸோ அதுல வந்து 333 ஒரு ரூல் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல இருந்தோ இல்ல நீங்க ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்ல இருந்தோ உங்களால வந்து 3 நல்லா வளர்ந்த மரங்களை வந்து பார்க்க முடியும். இதுதான் 3. அதுக்கப்புறம் 30 அப்படிங்கிறது நீங்க இருக்கக்கூடிய ஏரியா, அதாவது நெய்பர்ஹுட். அந்த நெய்பர்ஹுட் ஏரியா வந்து 30% வந்து பசுமை பரப்பால வந்து கவர் பண்ணியிருக்கணும். இது 30. அதுக்கப்புறம் 300. ஸோ இது என்ன அப்படின்னா, அதான் உங்க வீட்டுல இருந்து நீங்க வந்து ஒரு 300 மீட்டர் நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா உங்களால வந்து ஒரு பார்க்குக்கோ இல்ல அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு மினி ஃபாரஸ்ட், அர்பன் ஃபாரஸ்ட்க்கோ உங்களால வந்து போக முடியும். ஸோ இதுதான் 330 300 ரூல், அர்பன் கிரீனிங் ரூலுக்குன்னு. இது உண்மையிலேயே நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இல்ல, எதுவுமே இல்லை. 300. ஆமா, நிறைய இடங்கள்ல அது இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சயின்டிபிக்கான அப்ரோச்சோ இல்ல வந்து ஒரு பெரிய பசுமை முன்னெடுப்போ வந்து பெருசா வந்து எடுக்கப்படுறது கிடையாது. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்காக லேண்ட்லாம் அக்வயர் பண்ணப்படுது, ஹைவேஸ்க்காக லேண்ட்லாம் அக்வயர் பண்ணப்படுது. அப்படி இருக்கும்போது நிறைய மரங்கள் வந்து போகுது. பட் அந்த மரங்கள்லாம் வச்சு பராமரிக்கிறதுக்கோ இல்ல மாற்றான பசுமை முன்னெடுப்புகளோ இங்க பெருசா அந்த அளவுக்கு இல்லை. பெருசா அந்த அளவுக்கு. அதுவும் இல்லாம விவசாய நிலங்கள் பத்தி நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறது நிறைய கிராமங்கள் சேர்ந்த ஒரு பகுதி ஸ்ரீபெரும்புதூர். அந்த இடத்துல நிறைய விவசாய நிலங்கள்லாம் இருக்கு, விவசாயிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ச்சி அப்படின்னு வரும்போது இந்த விவசாய நிலங்கள்லாம் வந்து அழிக்கப்படுது, விவசாயிகளுக்கும் வேலையெல்லாம் போகுது. ஸோ தொழிற்சாலை பெருக்கத்தினால இந்த விவசாய நிலங்கள் அழிக்கப்படுது. அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? அது இப்ப அது என்ன அப்படின்னா, விவசாயத்திற்கு போதுமான முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமா, அரசு கொடுக்குதா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஹைவேஸ்ல தான் வந்து ஹைவேஸ்லயோ இல்ல மெயின் ரோட்லயே தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெல் எல்லாம் காய போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, ஸ்ரீபெரும்புதூர்லயே நிறைய கிராமங்கள்லயே கூட. பட் அதுக்கான ப்ராப்பரா இடம் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ நம்ம பெருசா வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து விவசாயத்துக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிற கேள்வியுமே வந்து பெருசா இருக்குது. கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லிட்டோம். ஏன்னா ப்ராப்பரா அந்த விவசாயத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இருந்திருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்க ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல இருக்க அந்த இளநீர் குளத்துல வந்து அங்க நிறைய விவசாயம் எல்லாம் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கை என்ன இருக்கு அப்படின்னா, அங்க வந்து ஒரு களத்து மேடு வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அங்க களத்து மேடே ஆக்சுவலா கிடையாது, ஒரு கான்கிரீட் த்ரெஷிங் ஃப்ளோர் பண்ணணும். ஸோ அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் அப்படி வந்து அங்க கிடையவே கிடையாது. இத்தனை வருஷமா வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பட் வந்து இன்னும் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து கவர்மெண்ட் சைட்ல வந்து அது பண்ணாம இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இது ஒரு உதாரணம் மாதிரி. பெருசா இம்பார்ட்டன்ஸ் வந்து விவசாயத்துக்கு நம்ம கொடுக்கணும். கண்டிப்பா. ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வளர்ச்சி இருக்குது. ஆனா கல்வி தரமும் சரி, மருத்துவ தரமும் சரி, இந்த மாதிரி இயற்கை வளங்கள், விவசாயங்கள் அழிக்கப்படுறதும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஒருத்தவங்க சுங்காசத்திரத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டோல்கேட்ல தான் அந்த கம்பெனி இருக்குன்னா, அவங்க காலையில அங்க எந்திரிச்சு சுங்காசத்திரத்துல இருந்து டோல்கேட்டுக்கு வேலை செஞ்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் போற வரைக்கும் அவங்க வழியில சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்கு? பொதுமக்களை பத்தி அவங்க ரெகுலர் டெய்லி லைஃப்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க? ஒண்ணு வந்து சாலைகள் ரொம்ப மோசமா இருக்குது. ஏன்னா இப்ப நிறைய மக்கள் வந்து 2 வீலர்ஸ் யூஸ் பண்றாங்க, பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பட் ரோட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பள்ளம் இல்லாத சாலைகளோ இல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு சாலைகளோ இல்லாததுனால விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே தாண்டி கடைசியில வந்து என்ன பெருசா நிக்கும் அப்படின்னா, வீட்டுல இருந்து வெளியே போறவங்க உயிரோட வீட்டுக்கு வந்தா போதும் அந்த மாதிரி. அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை வந்து ஆக்சுவலா ஸ்ரீபெரும்புதூருடைய சாலைகள், முக்கியமா தேசிய நெடுஞ்சாலை வந்து விதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு வெளியே போறோம் அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வந்து நம்ம உயிரோட சேரணும் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரியான ஆக்சுவலா யோசிக்க கூடாது யாருமே. பட் அப்படி யோசிக்கக்கூடிய விதமா ஸ்ரீபெரும்புதூருடைய சாலைகள் ரொம்ப மோசமா இருக்குது. அது வந்து நம்ம தேசிய நெடுஞ்சாலை மட்டும் சொல்லாம எல்லா அந்த ஆர்டிரியல் ரோட்ஸுமே வந்து அப்படிதான் இருக்குது. முக்கியமா இந்த ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் சில முக்கியமான நெடுஞ்சாலை சந்திப்புகள்ல நம்மளுக்கு டிராஃபிக்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் சுங்காசத்துல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் கம்பேர் பண்ணும்போது அது ஓரளவுக்கு டிராஃபிக் வந்து ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய இடத்துல வந்து அந்த எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்க. சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த பிரிட்ஜ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. ஸோ டிராஃபிக். பட் இன்னொன்னு, இப்போ வெயில் டைம்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமா இருக்குது. ஆமா. ஸோ வெயிலுமே வந்து மரங்கள்லாம் இல்லாததுனால இதுவுமே வந்து
நான் நார்மலா வந்து சுங்காசத்துல இருந்து நான் டோல்கேட் போறேன் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து என்ன நார்மலா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதெல்லாம் பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ நம்ம தினமுமே சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுமே அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல பப்ளிக் டாய்லெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுவுமே ரொம்ப கம்மியா இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுவுமே இங்க வந்து கம்மியா இருக்கு. அதையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தினசரி பிரச்சனைகளுமே நம்ம இங்க செஞ்சுட்டு வரோம். அதுவும் இல்லாம முக்கியமா வந்து காற்று மாசு, பொல்யூஷன். கண்டிப்பா ஸ்ரீபெரும்புதூர்ல அதுக்கான ஒரு கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கான முன்னெடுப்புகள் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே இல்லை. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா இப்ப நம்ம சென்னை, டெல்லி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஆமா. ஸ்ரீபெரும்புதூர்ல அப்படி ஒண்ணு வைக்கலாம், வைக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை இல்லையா? ஆமா. இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துக்கு ஏற்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இங்க இல்லை அப்படிங்கிறது நம்ம இதுதான் சொல்றோம். அந்த முன்னெடுப்புகள் யாருமே எடுக்க மாட்டாங்க, எடுக்கப்படுறது கிடையாது. என்னதான் மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலுமே மக்கள் கிட்ட அதிகாரம் கிடையாது. ஆமா. அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களோ இல்ல அரசோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிச்சு பண்ணணும். ஜஸ்ட் ஒரு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மானிட்டர் வச்சாலே நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து காற்று மாசை பத்தி பேசுறோம், அதுக்கு ஈக்குவலா எல்லா மாசுமே இருக்குது. காற்று மாசு இருக்குது, அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால, மரங்களுமே இல்லாததுனால அந்த காற்று மாசை கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நீங்க நைட் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல புகை வந்து பயங்கரமா வெளியே போகும். அந்த சிம்னிஸ் எல்லாம் இருந்து நம்ம மெயின் ரோட்ல போகும்போதே தெரியும், சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் நைட் டைம்ல அவ்வளவு கரும்புகையை வந்து வெளியிடுறாங்க. அது பாதுகாப்பானதான்றது நம்மளுக்கு உண்மையிலே தெரியல. பகல் டைம்ல நமக்கு தெரியறது இல்லை, பட் நைட்ல நல்லா தெரியுது. காற்று மாசு இருக்குது. அதுக்கான மரங்கள் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா மரங்கள் முக்கியமா காற்று மாசை கண்ட்ரோல் பண்ணும், மரங்கள் கிடையாது பெருசா. நீர்நிலை மாசம் வந்து அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய கழிவுகள் வந்து நீர்நிலைகள் தான் விடப்படுது டைரக்டா. அதுக்கான எந்த ஒரு கண்ட்ரோலோ ஒரு மானிட்டரிங் ஏஜென்சியோ வந்து கிடையாது. அப்புறம் முக்கியமா நம்ம பேச வேண்டியது என்னன்னா தூசி மாசு பத்தியும் பேசணும். ஏன்னா இப்ப ரோட்லன்னா டிராவல் பண்றோம் அப்படின்னா ரோட்ல அவ்வளவு தூசி கிடக்குது. ஆமா. அது எல்லாமே நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்ம உள்ளுக்குள்ள சுவாசிச்சுட்டு இருக்கோம். அது ஏதோ ஒரு விதத்துல நம்மளுடைய லங்ஸுக்கு உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பா இதை யாராவது ஒருத்தர் ரிசர்ச் எடுத்து இதை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத அந்த ரிசர்ச்ல வெளியே வரும். இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல, டேஞ்சரஸா தான் இருக்கும். கண்டிப்பா பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிப்படும். ஸோ முக்கியமா இந்த 3 மாசம் வந்து இருக்குது. அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் நம்ம பேச மறந்தது என்ன அப்படின்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஆமா. திடக்கழிவு மேலாண்மை. ஸோ இது வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஸ்ரீபெரும்புதூர் சிட்டி ஆர் ஸ்ரீபெரும்புதூர் அந்த கிராமங்கள் எல்லா இடத்துலயுமே சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அந்த குப்பைகளை வந்து கையாளுறது வந்து ரொம்ப மோசமா இருக்குது. நிறைய ஓப்பன் லேண்ட் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சும்மா டம்ப் பண்ணிடுறாங்க. ரோட் ஓரத்துல வந்து கொஞ்சம் மரங்கள்லாம் முன்னாடி இருக்கும், அந்த மரமே வந்து சீமைக்கரவையில மரமா இருக்கும். 4-5 மரம் இருந்தது அப்படின்னா பின்னாடி மரவா இருக்கும், அங்க எதுவுமே கொட்டிடுறது. நம்மளும் நிறைய கண்ணெதிர்க்க பார்த்திருக்கோம். ட்ரைனேஜ் வாட்டரையும் எடுத்துட்டு வந்து ஆமா, ட்ரைனேஜ் வாட்டரும் வந்து டைரக்டா வந்து லேண்ட்ல போகுது, நீர்நிலைகள்ல போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா பொல்யூஷனுமே இருக்குது. கண்டிப்பா ஸ்ரீபெரும்புதூர் எல்லா பொல்யூஷனுமே இருக்குது. அதுக்கான நடவடிக்கைகளும் பெருசா இங்க எதுவுமே எடுக்கப்படல. ஸோ எல்லாது மாதிரியே தான் இதுவுமே வந்து மேம்படுத்த வேண்டிய ஒரு பகுதியா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஃபியூச்சர், அதாவது நம்மளுடைய குழந்தைகள்லாம் இங்க வந்து ஸ்ரீபெரும்புதூர் வாழ போறாங்க. நிறைய பேருக்கு பிளான் இருக்கும் ஸ்ரீபெரும்புதூர்ல. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு இடத்த வாங்கி வேற இடத்துக்கு போயிடணும், இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நிறைய மாசு, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்க இருக்கு. ஸோ அவங்களுடைய குழந்தைகளை நம்பி இங்க வளர்க்கறதுக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறது இங்க ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இப்போ அடிப்படையா தேவையானது என்ன? மக்கள் வந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் எம்எல்ஏ கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? இப்போ ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆப்வியஸா நம்ம இப்ப எம்எல்ஏஸ் பத்தி பேசுவோம், எம்எல்ஏ எம்பி. இன்னொன்னு நம்மளுடைய தெருவுல உடனடியா நம்ம வந்து பாக்குறோம், நம்ம கவுன்சிலரையுமே வந்து ஆக்சுவலா நம்ம இது எல்லாருமே நம்ம சேர்த்துக்கணும். கண்டிப்பா கம்ப்ளீட் அந்த மிஷினரியே வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஸோ முக்கியமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இப்ப இவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம பேசுறோம், அப்ப மக்களுக்கு நல்லாவே தெரியும் என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் பிரச்சனைகள் வந்து ஆக்சுவலா நிறைய இருக்குது. இப்ப நம்ம அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம சால்வ் பண்றதுக்காக நம்ம வந்து போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள வந்து ஒரு மனு எழுதியோ இல்லை புகார் எழுதியோ வந்து கொடுக்க சொல்றாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து கடைசியில வந்து நம்ம வந்து ஒரு மனுதாரராகவோ ஒரு புகார்தாரராகவோ மாறிடுறோம். ஆமா, ஒரு பெட்டிஷனராகவோ ஒரு கம்ப்ளைனண்டாவோ மாறிடுறோம். பட் ஆக்சுவலா என்ன நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா மாறணும், நம்ம வந்து ஒரு பங்குதாரரா வந்து நம்மளை வந்து ட்ரீட் பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா அந்த பிரச்சனையினால பாதிக்கப்படுறது நம்ம தான். ஆமா. அண்ட் வந்து நம்மளை கன்சல்ட் பண்றாமலே ஒரு முடிவு எடுக்கப்படுது இல்லையா? நம்மளை வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா மாத்தாம, நம்மள ஒரு பங்குதாரரா மாத்தாம அந்த பிரச்சனைக்குன்னு எட்டப்படுற முடிவு அது நம்ம நினைக்கிற முடிவுக்கும் அந்த முடிவுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அதனால என்ன அப்படின்னா திருப்பி அந்த முடிவுனால நம்மளே வந்து பாதிக்கப்படுறோம்.
ஸோ என்ன அப்படின்னா இங்க மக்கள் வந்து ஒரு பங்குதாரரா ஒரு ஸ்டேக் ஹோல்டரா மாற்றப்பட்டு ஒரு ட்ரீட் பண்ணப்பட்டு அப்படி ட்ரீட் பண்ணோம் மக்களை. ஸோ அப்படி ட்ரீட் பண்ணப்பட்டு அவங்கள வந்து எல்லா அந்த கவர்னன்ஸ் மிஷினரி வந்து அவங்கள வந்து உள்ள எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களையுமே கேட்டு அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை வந்து நம்ம வந்து அரைவ் பண்ணணும். ஏன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குதான் போகுது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை நாளைக்கு இருக்க அது மாறிட்டே இருக்கும். பட் வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கான ஒரு மிஷினரியா, அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனையே ஏற்படாத ஒரு வகையில வந்து அதை நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன் தேவை. கண்டிப்பா வேணும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து கிராம சபை, ஏரியா சபை இது எல்லாமே இருக்குது. பட் நிறைய இடங்கள்ல இது வந்து பெயருக்கு நடக்கிறதுனால பெருசா எஃபெக்டிவா இருக்கிறது கிடையாது. பிரச்சனைகள் திருப்பி திருப்பி உருவாயிட்டே தான் இருக்குது. என்ன அப்படின்னா கண்டிப்பா வந்து மக்களுக்கு அந்த அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்படணும். மக்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸா மாற்றப்படணும். எல்லா விஷயங்களுக்குமே வந்து மக்களை வந்து கலந்துரையாடி மக்கள் கிட்ட பேசி மக்கள் கிட்ட இருந்து அந்த சொல்யூஷன் எடுத்துட்டு வரும்போது மட்டும்தான் அது வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்கும், சஸ்டைனபிளா இருக்கும். ஓகே, இப்போ கடைசி கொஸ்டினுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஸ்ரீபெரும்புதூர்ல அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து எலெக்ஷன் வருது. ஸ்ரீபெரும்புதூர்ல இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இது ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே கான்ட்ராஸ்டா இருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய ஃபீல்ட்லையுமே இங்கே வந்து முன்னேற்றம் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நாம இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓட் போட போறோம். ஸோ நம்ம எந்த கட்சியும் சார்ந்து நம்ம இங்கே பேசல, இல்லை ஒரு எந்த நபரையும் சார்ந்து நம்ம பேசல. நாம வரக்கூடிய எலெக்ஷன்ல எப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அவருக்கு ஓட்டு போகணும். அவருடைய கொள்கைகள் சார்ந்தா, அவருடைய வாக்குறுதிகள் சார்ந்தா, இல்லை அவருடைய கட்சி சார்ந்தா, இல்லை அந்த நபர் அவருடைய ஃபேஸ் அதை பார்த்தா எப்படி நம்ம வந்து அவரை தேர்ந்தெடுக்கணும். அதாவது நமக்கு மாற்றம் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. நம்ம பார்த்த ஃபீல்டு எல்லாத்துலயும் மாற்றம் தேவைப்படுது. இந்த மாற்றத்தை உருவாக்குறவரை நாம எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்சி சார்ந்தோ இல்லை அந்த அவர் நிற்கிற அந்த ரெப்ரசன்ட் பண்ற கட்சியோடைய வேல்யூ சார்ந்தோ நம்ம வந்து போடாம அந்த நபரை வந்து நம்ம வந்து அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரா, அவருடைய பிரின்சிபல்ஸ் என்ன, அவர் வந்து இந்த தொகுதிக்கு வந்தா அவர் நிறைய விஷயங்களை செய்வாரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல, மக்களை வந்து கன்சல்ட் பண்ணணும், மக்களை வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸா மாற்றணும். ஸோ அப்படி மக்களை வந்து அந்த சிஸ்டமுடைய ஒரு பார்ட்டா வந்து அவர் வந்து யோசிக்கணும். ஸோ வந்து இப்போ நாளைக்கே அவர் வந்து ஒரு சேஞ்சை கொண்டு வர நினைச்சாலுமே கூட மக்களுடைய பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் கண்டிப்பாக எதுவுமே இங்கே முடியாது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே மக்கள் தான் வந்து இங்கே எல்லாமே. அதுதான் நம்ம மக்கள் ஆட்சின்னு சொல்றோம், அதுதான் நம்ம ஜனநாயகம்னு சொல்றோம். ஸோ அந்த மக்கள் ஆட்சியோடைய விழுமியங்களை வந்து அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ டெமோக்ரஸினா இதுதான், டெமோக்ரஸிங்கிறது மக்களை வச்சுதான். அதுக்கப்புறம் பொது கருத்துமே என்ன இருக்கு அப்படின்னா அரசியல் வந்து மக்களுக்கானது இல்லை, அரசியல் வந்து அது ஏதோ வந்து 4 கட்சிகள் 4-5 கட்சிகள் 4-5 கரவேட்டிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து இருக்குது. அது வந்து நல்லா பரப்பப்பட்டுமே இருக்கு இந்த சமூகத்துல. பட் அப்படியானது கிடையாது. அரசியல் ஆக்சுவலா மக்களுக்கானது. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்படுறது எல்லாமே நம்ம தான். பாதிக்கப்படுறதோ இல்ல ஒரு விஷயத்தினால பயனடைகிறதோ வந்து நம்ம தான் வந்து மக்கள் தான் வந்து இங்க அந்த டெமோக்ரஸியோட சென்டர். தினசரி வாழ்க்கையே நம்மளுடைய. ஆமா. பட் அப்படின்னு இருக்கும்போது நிறைய இடங்கள்ல வந்து அரசியல் வந்து மக்களுக்கானது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. ஆமா. பட் அப்படியெல்லாம் யோசிக்காத ஒரு நபரா இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயமும் வந்து பாக்குறது என்ன அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டீங்க அப்படிங்கறது நம்ம எதர் ஆன் த ரெக்கார்டோ ஆஃப் த ரெக்கார்டோ சொல்றாங்க. பட் அந்த மாதிரியான விஷயமும் நல்லா பரப்பப்பட்டிருக்கு. இந்த சமூகத்துல வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது நல்லா பரப்பப்பட்டிருக்கு. பட் உண்மையிலேயே அப்படி இல்லை. மக்கள் வந்து உண்மையிலேயே விழிப்புணர்வோடு இருக்காங்க. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. பட் அப்படி இருக்கும் போது எந்த மாதிரியான மனநிலை இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து மக்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்காங்க. ஸோ நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் வந்து அவருக்கு வந்து அந்த மனநிலை இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா காசு வச்சு நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மனநிலை வந்து அவருக்கு இருக்கக்கூடாது. ஸோ அவரு அந்த இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அந்த பிரின்சிபல்ஸ்ல அந்த விழுமியங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த ஜனநாயக விழுமியங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவரு மக்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவரா இருக்கணும். ஸோ நம்மளுடைய வேட்பாளர் யாரு அவரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நாளைக்கு வந்தாருன்னா அவருடைய கட்சியெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்காக வந்து நிக்க போறோம் அவர் தான். ஏன்னா தேர்ந்தெடுக்கிறது நம்ம வந்து அவர் தான் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம வந்து அந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நிறைய இடங்கள்ல கிடையாது. நாளைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது பிரச்சனைனா கூட நம்ம அந்த கட்சியை போய் கேட்க போறது கிடையாது. நம்ம தேர்ந்தெடுத்த நபரை தான் போய் கேட்போம். ஸோ அவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவர் வந்து மக்களை வந்து அந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரக்கூடியவரா இருக்கணும். ஏன்னா அதிகாரத்துல ஈடுபடுத்தணும், மக்களை அதிகாரப்படுத்தணும், மக்களை அதிகாரத்துல ஈடுபடுத்தணும், அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும். ஸோ இந்த மாதிரி மக்களை வந்து அந்த சிஸ்டம்குள்ள கொண்டு வரக்கூடியவரா இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவரு மக்கள் பிரச்சனைகளுக்காக எந்த சமரசமும் இல்லாம நல்லா ஸ்ட்ராங்கா பேசக்கூடியவரா இருக்கணும். அண்ட் இன்னொன்னு மக்கள் வந்து எளிதில் அணுகக்கூடியவரா இருக்கணும். எதிர் அவர் டைரக்டா பண்றாரோ அவர் டைரக்டா வரணுங்கிறது கூட அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் தொகுதின்னு பாத்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 3.25 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே அவரால் டைரக்டா போக முடியலன்னா கூட அதுக்கான சிஸ்டம் அவர் ஏற்படுத்தலாம், ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மாதிரி. பட் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மக்களை இன்வால்வ் பண்ணுங்க அப்படின்ற சொல்றது. பட் அப்படி இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்களை அவர் உருவாக்கணும். என்ன விஷயமா இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகள்லாம் வந்து ஈஸியா வந்து மக்கள் அணுகக்கூடியவரா இருக்கணும். இன்னொன்னு முக்கியமான விஷயம், காசு கொடுத்து வந்து நம்ம வந்து மக்களை வந்து விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மை இல்லாதவரா இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அந்த வேட்பாளருடைய தகுதி அறிஞ்சு தகுதியை பார்த்துதான் நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. ஓகே, கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பயும் நிலைமை எப்படி இருக்கு ஸ்ரீபெரும்புதூர்ல? ஸோ இப்போ எலெக்ஷனை முன்னிட்டு அந்த நிறைய அந்த தொகுதிகளுடைய தேவைகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க, நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, இல்லை பேப்பர்லாம் வந்துருக்கும். ஸோ அது பார்க்கும்போது அதுல இருக்க எல்லாமே இன்னமும் அப்படியே தான் இருக்கு. 5 வருஷங்கள்ல பெரிதான பெரிய முன்னேற்றங்கள் வந்து பெருசா வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசணும் இல்லையா, மக்கள் பங்கேற்பு இல்லாததான் நம்ம முக்கியமா வந்து அதை வைக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இன்னொன்று டிரான்ஸ்பரன்சி வந்து பெருசா ப்ராஜெக்ட்ஸ்ல எதுவுமே இல்லை. ஆல் இன் ஆல் நம்ம வந்து டோட்டலா பார்க்கும்போது மக்கள் பங்கேற்பு அப்படின்னு தான் நம்ம அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நம்ம அரைவ் பண்றோம். ஸோ மக்கள் பங்கேற்பு வந்து கண்டிப்பா இருக்கணும். முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அது ஒரு ஜனநாயக கடமைன்னு சொல்றாங்க. அது மட்டுமே ஜனநாயக கடமை கிடையாது. ஜனநாயக கடமைகள்ல அதுவுமே ஒண்ணு. ஜனநாயகம் அப்படிங்கிறது மக்கள் ஆட்சி. ஸோ வந்து எலெக்ஷன் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத தாண்டி டே டு டே கவர்னன்ஸ்ல மக்களை வந்து ஈடுபடுத்துறது தான் ஜனநாயகம். ஸோ அப்படி பண்ணும்போது மட்டும்தான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வந்து மக்களுக்கு வந்து பிறக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஓட்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன் வந்து நம்பிக்கையோட வாக்களிப்பாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து அந்த டைலமா இருக்கு, எதுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கிற டைலமா நிறைய பேருக்கு இருக்கு. முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்றவங்க கிட்டயும் அந்த டைலமா இருக்குது. ஏன்னா அவங்க பெருசா ஒரு நம்பிக்கையை வந்து பார்த்திருப்பாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பிரச்சனை இன்னமும் இருக்கு அப்படின்னா அது என்னதான் நடக்குது அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளுக்கே வந்து எழும் இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா, ஜனநாயக கடமைகள்ல ஒண்ணு வாக்களிக்கிறது. பட் அந்த 5 வருஷமோ இல்ல அந்த த்ரூ அவுட் வந்து ஜனநாயகத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து மக்களுக்கு விதைச்சு அது அந்த நம்பிக்கையை வந்து தொடர்ந்து உயிர்ப்போடு இருக்கிறத உறுதி செய்ய வேண்டியது ஒரு சமூகமா நம்ம எல்லாருடைய கடமை. நம்ம வந்து யாரையும் இதை பின் பாயிண்ட் எல்லாம் பண்ணல. நம்ம வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸையோ இல்ல வந்து அரசையோ இல்ல மக்களையோ யாரையுமே இதை பின் பாயிண்ட் பண்ணல. நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப மரம் வளர்றதுக்கு எப்படி வந்து சூரியன், காற்று, தண்ணீர், நிலம் வந்து நிலத்தோடைய தேவைகள் இப்ப எல்லாத்துடைய தேவைகளும் இருக்குதோ, இது எல்லாமே இருக்கும்போது தான் அந்த மரம் நல்லா வளரும். ஸோ அந்த மாதிரி இந்த ஜனநாயகமும் இந்த ஆரோக்கியமான ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய பங்கேற்பு மூலியமா தான் வரும். ஸோ அப்படி நம்ம பார்த்து இதை அப்ரோச் பண்ணோம். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். இட்ஸ் நாட் என்டையர் டெமோக்ரஸி. எலெக்ஷனுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ அப்படி நம்ம அணுகி நம்ம வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு மக்கள் பிரதிநிதி நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பண்ணும்போது இந்த 5 வருஷத்துக்கு இடையான அந்த மாறுபாடுகள் இல்லை முன்னேற்றங்கள் வந்து அதிக அளவில் இருக்கு. ஸோ அப்படி நம்ம பண்ணணும். ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ நேரம் எங்க கூட. நன்றி.